சார், பழைய பென்ஷன் திட்டத்துக்கும் புதுசாக தமிழக அரசு அறிவிச்சிருக்க திட்டத்திற்கும் என்ன வித்தியாசம்? புதிய ஓய்வு திட்டத்தில் என்ன எதிர்பார்க்குறீங்க? பழைய ஓய்வு திட்டத்திற்கும் புதிய இந்த டேப்ஸ் எண்ணக்கூடிய புதிய ஓய்வு திட்டத்திற்கும் வித்தியாசம் பழைய ஓய்வு திட்டத்தில் எங்கள் பங்களிப்புங்கிறது இல்லை. அதாவது பழைய ஓய்வு திட்டம் என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படியும் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 300A பிரிவின்படியும் எங்களுடைய சர்வீஸில் கொடுபடாத ஊதியம், அதாவது எங்களுக்கு ஊதியத்தில் கொடுக்கப்படாமல் இருந்த ஊதியத்தை தான் ஓய்வூதியமாக கொடுக்குறாங்க. இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த புதிய திட்டங்கிறது சிபிஎஸ் திட்டத்துடைய மறுவடிவம். இதுல எங்களுடைய ஊதியத்தில் 10% மாத ஊதியத்தில் 10% ஊதியத்தை பிடிச்சிட்டு இதுல இருந்து வரக்கூடிய வட்டியை வச்சு எங்களுக்கு மாத ஓய்வூதியமும் பணிக்கூடையும் கொடுக்க இருக்கிறாங்க. இதுல நீங்க டாக்ஸ் ஓய்வு திட்டத்துல நீங்க விரும்பாத அம்சம் ஏதாவது முக்கியமா அது குறிப்பிட சொல்ற மாதிரி இருக்கா? டாப்ஸ்ங்கிற இந்த ஓய்வு திட்டமே நாய் வாழை வெட்டி நாய்க்கு சூப்பு வச்சு கொடுக்கறது. இதுல விரும்பாததெல்லாம் ஒண்ணும் இல்லை. இந்த திட்டத்தை முற்றிலும் நாங்க நிராகரிக்கிறோம். ஏன் அப்படின்னா, இதுல அரசினுடைய பங்களிப்புன்றது எதுவுமே இல்லை. இதற்கு முன்ன இருந்த சிபிஎஸ் திட்டத்தில் கூட அரசினுடைய பங்களிப்பு 10% இருக்கு. ஆனா இந்த திட்டத்தில் முழுக்க இப்ப நாங்க 30 ஆண்டு 35 ஆண்டுகள் பணிபுரிகிறோம்னா எங்களுடைய மாத ஊதியத்திலிருந்து 10% பிடித்து அந்த மொத்த தொகையும் வட்டி அதுல இருந்து பெறக்கூடிய வட்டியை வைத்து எங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கறது, அதுல இருந்து ஒரு பகுதியை பணிக்கூடையாக கொடுக்கறது என்பதுதான். அதனால இந்த திட்டத்தை நாங்க முற்றிலும் நிராகரிக்கிறோம். சரி, நீங்க முதலமைச்சர் கொடுத்த டாப்ஸ் ஓய்வு திட்டத்தை நீங்க எதிர்க்கிறீங்க. ஆனா ஜாக்டோஜியை அவங்களுக்கு எல்லாம் முதலமைச்சர் போய் இனிப்பு வழங்கி கொண்டாடி இருக்காங்களே, அப்ப அதெல்லாம் எப்படி சொல்றீங்க? அதாவது ஜாக்டோஜிங்கிறது முழுக்க திமுக அரசனுடைய கைப்பாய்வை செயல்பட்டு இருக்கு. இதுல இனிப்பு ஊட்டியவர்கள் அனைவருமே இந்த அரசனுடைய இடைத்தரகர்கள் நான் பகிரங்கமா குற்றச்சாட்டுறேன். ஏன் அப்படின்னா, கடந்த ஆட்சியில சிபிஎஸ் திட்டத்தில், அது இப்போ மத்தியில என்பிஎஸ் திட்டம்னு இருக்கு, அது தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தாம இருந்துச்சு. அந்த திட்டத்தில் கூட இந்த இத்தனை அம்சங்களும் இருக்கு. கிராஜுவிட்டி இருக்கு, ஃபேமிலி பென்ஷன் இருக்கு, அது ஓய்வூதியம் எல்லாமே இருக்கு. 60% பணத்தை திருப்ப கொடுப்பாங்க. அரசனுடைய பங்களிப்பையும் எங்களுடைய பங்களிப்பும் சேர்ந்த 100% வட்டியோட சேர்த்து சொல்றேன். அதுல 60% எங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்க ரிட்டையர் ஆகும்போது கிராஜுவேட்டியும் கொடுப்பாங்க, பென்ஷனும் கொடுப்பாங்க. அந்த மீது இருக்கிற 40% இருந்து இவங்க என்னன்னா 100% வச்சுக்கிட்டு பென்ஷன் கொடுக்கறோம், பணிக்கூட கொடுக்கறோம்னா அந்த 60% இவங்க என்ன செஞ்சிடறாங்க, எடுத்துக்கிறாங்க. அதாவது இது அரசுடைய பங்களிப்புன்னு ஏதாவது எங்கேயாவது குறிப்பிட்டிருக்காங்களா? இவங்க 11,000 கோடி நாங்க ஒதுக்கீடு செய்யறோம் அப்படின்னு சொல்றதே ஏமாற்று வேலை. நீ காலப்போக்கில் அடுத்து வர அரசுகள் அதை ஒதுக்காது. ஏன்னா ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப 13,000 கோடி இதுக்கு கூடுதல் செலவாகும்னு ஒரு பொய் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்ப இந்த பழைய ஓய்வு திட்டத்தை நீங்க இப்ப இன்னைக்கு 90,000 கோடி எல்ஐசியில மொத்தமா கொண்டு போட்டு வச்சிருக்காங்க, எங்களுடைய 22 ஆண்டு கால சேமிப்பு நிதியா. இதுல இன்னைக்கு நாளைக்கே பழைய ஓய்வு திட்டத்தை இவங்க நடைமுறைப்படுத்தினாங்கன்னா, இன்றைக்கே நடைமுறைப்படுத்தினா 45,000 கோடி அரசுக்கு உபரியா வந்துடும். எங்களுடைய 45,000 கோடி எங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இதை வச்சு பழைய ஓய்வு திட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்தலாம். இவர்கள் இப்ப 13,000 கோடி ஒதுக்குறது, இந்த வருடத்துக்கு 16,000 கோடி ஒதுக்குறோம் அப்படிங்கறதெல்லாம் ஏமாற்று வேலை.